திண்டுக்கல்லில் தீ விபத்து ஏற்பட்ட தனியார் மருத்துவமனையில் ஏதேனும் விதிமீறலில் ஈடுபட்டு இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தீ விபத்தில் இறந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், படுகாயம் அடைந்தோருக்கு 1 லட்சம் ரூபாயும் அரசின் சார்பில் வழங்கப்பட்டதாக கூறினார். மேலும் தீ விபத்தில் லேசான காயம் அடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் அமைச்சர்கள் வழங்கியதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தீ விபத்து குறித்து காவல்துறையினர் முழுமையான விசாரணை நடத்தி வருவதாகவும், விபத்து சம்பந்தமான சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்தார். அதோடு தனியார் மருத்துவமனைகள் விதிகளை பின்பற்றாமல் இருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். என்ன மாதிரியான இதுல விதிமீறல் இருக்கா இல்ல அது மாதிரி ஏதாவது இருக்காங்கிறத பின்னாடி காவல்துறையின் விசாரணைக்கு பிறகுதான் சொல்ல முடியும். அது இப்போ விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை விசாரித்ததில் அவர்கள் அந்த எந்த விதமான இதுவுமே அவங்களுக்கு தெரியல. இருந்தாலும் இந்த ஃபுட்டேஜ் இதெல்லாம் விசாரிச்சுட்டு கொஞ்சம் தீவிரமா விசாரணைக்கு பிறகு அறிக்கை தர வேண்டும். விதிமுறைகளுக்கு உட்பட்டு எவ்வளவு படுக்கைகள், எவ்வளவு சதுரடி நிலம் என்றும் இதெல்லாம் இருக்காங்கிறதெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆராய்ந்து முடிந்து அதை அவர்களுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள். அதற்கு பிறகு அதுல ஏதாவது விதிமீறல்கள் இருந்தால் நடவடிக்கை